அஸ்லாம் வலைக்கும்மால். ரொம்பவே ஃபேமஸான வட்லாப்பம் ரெசிபி 3 இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதே பவுல வச்சு தான் நம்ம எல்லாமே 3 இன்கிரீடியன்ட்ஸுமே அளந்து எடுக்க போறோம். ஸோ அந்த ஒரு பவுலுக்கு எனக்கு வந்து 4 முட்டை வந்தது. ஸோ அத ஆட் பண்ணிட்டு, அது கூடவே 1 கப் தேங்காய் பால் அதே பவுல்ல ஆட் பண்ணிட்டு, அதே பவுல்ல வந்து 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு, மிக்ஸர் ஜார்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. தென் எந்த பேன்ல நீங்க செய்ய போறீங்களோ லைட்டா நெய்ய தடவி, அதுல இந்த நம்ம மிக்ஸ வந்து ஆட் பண்ணிட்டு இட்லி குக்கர்ல தான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஸோ அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்டோ இல்ல இந்த மாரி ஒரு ஸ்டீமரோ வச்சு அந்த பவுலையும் வச்சு அதுக்கு மேல உள்ள தண்ணி போகாம இருக்கிறதுக்காக மேல ஏதாவது வெயிட் வைக்கணும். ஸோ அதுக்காக நான் அந்த குட்டி பவுல்ல தண்ணி வச்சேன். அப்புறம் இட்லி குக்கர க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 45 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு எடுத்தீங்கன்னா, சூப்பரான வட்டாப்பம் உங்களுக்கு ரெடி ஆயிடும். ஸோ வந்து உடனே அத வந்து எடுத்துறாதீங்க. கொஞ்சம் அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க இன்னொரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டான வட்டலப்பம் உங்களுக்கு ரெடி ஆயிருக்கும். நீங்க கண்டிப்பா அத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்ட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.